வணக்கம். இன்றைக்கி நம்ம சிந்தனையை தூண்டுற மாதிரியான ஒரு கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடல் வரிகளுக்குள்ளே போகலாம். பிறரை வெல்வது வலிமை, தன்னையே வெல்வது தான் மகத்துவம். இதுக்கு ஒரு குட்டி கதை. ஒரு மன்னன் என்ன பண்ணுறான், உலகத்திலேயே பெரிய வீரன் அப்படின்னு ரொம்ப பெருமிதப்பட்டான். பல நாடுகளை வென்ற ஒரு பெருமையோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் ஒரு முனிவரை போய் சந்திச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான், என்னை போல வலிமை மிக்கவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். முனிவர் ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், நீ எத்தனையோ பேரை வென்றிருக்கலாம், ஆனால் உன் கோபத்தை நீ வென்றாயா, உன் ஆசையை அடக்கினாயா, உன் அகந்தையை அழித்தாயான்னு கேட்குறார். மன்னன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். ஏன்னா அவன் உலக வென்றிருந்தா கூட தான் மனசை இன்னும் வெல்லலை. அப்போ தான் முனிவர் சொன்னார், போர்க்களத்தில் பிறரை வெல்வது வீரன் செய்யும் செயல், ஆனால் மனசுக்குள்ளே எழும் கோபம், பொறாமை, ஆசை, அகந்தை இது எல்லாத்தையும் வெல்றது தான் மகத்துவம் அப்படின்னு சொன்னார் முனிவர். இதை கேட்ட அந்த மன்னனுக்கு சப்த நாடியும் அப்படியே ஒடுங்கி போயிடுச்சு. ஸோ நம்ம எந்த பாதையில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த கதையை கேட்டவுடனே நமக்கு புரிஞ்சிருக்கோம் நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? வாங்க பாடல் வரிகளை கேட்போம். திருவாசகம், திருவண்டப்பகுதி, திருச்சிற்றம்பலம். நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி, நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி, நால் திசை நடப்பன நெடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறியிற் சொற்பதம் கடந்த தொல்லோன், உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான், கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன், விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன், பூவில் நாற்றம் போன்று உயர்ந்தெங்கும். அதாவது இந்த பாடல் வரிகளில் சிவபெருமானை மாணிக்கவாசகர் அப்படியே சும்மா புகழ்ந்து தள்ளிடுறார். உலகத்தில் எல்லாத்துலேயும் கலந்திருக்கிற அந்த பரம்பொருளாக அவனை என்ன பண்ணுறார், போற்றுகிறார். அது மட்டும் இல்லை, வார்த்தைகளாலும் மனசாலும் கண்களாலும் முழுசாக அவனை நம்ம அறிய முடியாது. அப்படிப்பட்ட அவன் அந்த இறைவன் ஆகாய முதல் அனைத்து உயிர்களிலும் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், எப்படி ஒரு மலருக்குள்ள மனம் மறைந்திருக்குதோ அது மாதிரி சிவபெருமான் ஒரு அருள் நிறைந்த பேரொளியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்தடுத்த வரிகளை அடுத்தடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.